முதல்ல நீ ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்டா இருந்து அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்து அவங்க சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற ஒரு நல்ல லீடரா இருக்கணும். நான் எதுக்காக சொல்றேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த ரிப்போர்ட் யாருதுன்னு தெரியுதா? தெரியும் சார், லோகேஷ் தான். கரெக்ட். அது போன 3 மாசத்தோட ரிப்போர்ட். 97% மார்க். இதுவும் அதே லோகேஷோட இந்த செமஸ்டர் மார்க். டோட்டலா எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க்க கூட தாண்டல. ஏன் சார்? இதுக்கான பதில நீ தான் கண்டுபிடிக்கணும். அது உன்னோட கடமை ஜீவா. 3 மாசத்துல லோகேஷுக்கு என்னாச்சு? இந்த பிரச்சனை லோகேஷுக்கு மட்டும் இல்ல, மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கு. ஸ்டூடெண்டோட ஒழுக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம காலேஜோட மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. வேற என்ன? விஷம். அப்ப இதுக்கு முன்னாடி விஷத்தை குடிச்சு பாத்திருக்கீங்களோ? இல்ல. அப்புறம் எப்படா இத விஷம்ங்கற நீ? இத பார்த்தா தெரியாதா? இந்த ஸ்டீல் கிளாஸ்ல நீ என்னதான் ஊத்தி கொடுத்தாலும் அது ஒரு டீயா இல்ல சுடு தண்ணியான்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு தான் உன் கான்ட்ராக்ட நாங்க எல்லாரும் சேஞ்ச் பண்ணலாம்னு டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல குடிச்ச டீக்கு சேஞ்ச வை. வாட் a insult. ஏய், நீங்க வைக்கிற அக்கவுண்ட எழுதி எழுதி அலமாரில அக்கவுண்ட் நோட் சேர்ந்தது தான்டா மிச்சம். இதே காலேஜ்ல நானும் உங்களுக்கு முன்னாடியே நிறைய ஆட்டம் போட்டவன் தான். என்ன காலேஜ் விட்டு போக மனசு இல்லாம தான் இங்கேயே இருந்து காலேஜ் கேண்டீன் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். கேளுங்கடா, ஒரே ஒரு செமஸ்டர் எழுதிக்கிட்டு இந்த ஆளுக்கு இந்த காலேஜ் மேல ஓவர் பாசமாம்ல. ஏன்னு கேட்டா இந்த பழைய கேண்டீன் தான் என்னோட உயிர்னு அறுத்துக்கிட்டு இருக்கான்டா. நீ ஏன் கேண்டீன் நடத்துற? உனக்கு ஏன் கல்யாணம் ஆகல? எல்லாம் எங்களுக்கு தெரியும். பயங்கரமான ஆள் நீ. சைலன்ஸ் ப்ளீஸ். சைலன்ஸ். நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. என்னோட ரைட் ஹேண்ட் அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் திப்பு அண்ட் ரமேஷ் சொன்ன எல்லா கோரிக்கைகளையும் ஆராய்ஞ்சு பார்த்ததுல எல்லாத்தையும் பரிபூர்ணமா நான் நிராகரிக்கிறேன். நாளைக்கு வேற நமக்கு எக்ஸாம் இருக்குல்ல. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா என்ன லவ் பண்ணு. உன் பின்னாடி எவ்வளவு நாளா சுத்திட்டு இருக்க, ஆனா நீ மதிக்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு, உன்ன மாதிரி ஆளு என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் உன்னல லவ் பண்ண மாட்டேன். ராதிகா, அப்படிலாம் பேசாத. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நீ என்ன வேணாலும் சொல்லு ராதிகா, நான் கேக்குறேன். ஆனா என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத. ஜீவா, எனக்கு இந்த சாப்டர்ல ஏதோ ஒரு டவுட் இருக்குடா. என்னதுடா? ஹாய் ஜீவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன லோகேஷ், காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர? ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் லேட்டா வரேன். ஜீவா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. என்ன சொல்றா? எங்க அப்பா இது வரைக்கும் ஊர்ல இருந்து பணம் அனுப்பல. அது எப்ப வரும்னு தெரியல. அதான் உங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் கேட்கலான்னு. அப்பா அனுப்பின உடனே கொடுத்துறேன். ஆமா, எதுக்கு? டின்னருக்கே பணம் இல்லடா. நான் வேணா சுப்பண்ணா கிட்ட பேசுறேன், நீ பேசாம கேண்டீன்லயே சாப்பிட்டுரு. கரெக்ட் ஜீவா. அது இல்லடா, காசாவே கொடுத்துரு ப்ளீஸ். தேங்க்ஸ் ஜீவா, தேங்க்யூடா. டேய் இருக்கட்டும், பரவாயில்லடா. யாரோ புதுசா ப்ரொஃபசர் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாப்பா, 3 நாள் ஆச்சு. எனக்கு சரக்கு பத்தலடா. இன்னும் கொஞ்சம் குடுடா ப்ளீஸ். குடுடா. இது காலேஜ்டா. நான் என்ன ஸ்கூல் நான் சொன்னேன். ஏய், நான் யார் முன்னு நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு என்ன நாளுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யூகிக்கிறவன் தான் உண்மையான பத்திரிக்கைக்காரன். பாரு, நல்லா பாரு. இந்த சிட்டில நடந்த விஷயம் தானே இது. உனக்கு மட்டும் ஏன் தெரியல? டிவியை ஆன் பண்ணா போதும், நியூஸ் கொடுக்கிறதுக்குன்னே நிறைய சேனல்ஸ் இருக்கு.
ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எங்க என்ன நடக்குதுன்னு லைவா காமிக்கிறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஆனாலும் மக்கள் பத்திரிக்கையை எடுத்து படிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? நாம எழுதுற எழுத்துலயும் சொல்ற அர்த்தத்திலையும் தான் இருக்கு. நீ என்னடான்னா போன வருஷம் மழை பெய்யல, இந்த வருஷம் மழை பெஞ்சதால விதை விதைச்சிருக்கோம், நாளைக்கு அறுவடைன்னு உன் மனசுல பட்டதெல்லாம் பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்க. போன வருஷம் நம்ம பத்திரிக்கை நம்பர் 1 ஸ்டேட்டஸ்ல இருந்தது. ஆனா இந்த வருஷம் 10வது ரேங்கிங்ல கூட நம்ம பத்திரிக்கைனால வர முடியல. ஏதாவது பண்ணி நம்ம பத்திரிக்கைய பழைய ஃபார்முக்கு கொண்டு வரணும். உன்ன மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வேலை கொடுத்ததுக்கு காரணம் ஏன்னு தெரியுமா? ரிஸ்க் எடுத்து ஏதாவது விஷயம் கொண்டு வருவீங்கன்னு தானே. நாளைக்கு சிட்டில என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ல. இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ். நீ பண்ண போற வேலையில எல்லாமே அடங்கி இருக்கு. உன்னோட வேலை மட்டும் இல்ல, என்னோட கௌரவமும் இதுல அடங்கி இருக்கு. என்ன குறைஞ்சிருச்சாமா? எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லடா. பொய் சொல்லாதம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். எங்க சொன்னா நான் கஷ்டப்படுவேன்னு தான் நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற. என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு, தேவையில்லாம நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? ரொம்ப யோசிக்காதடா. உன்னை அனாதையா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? காலேஜுக்கு போகலையா? இல்ல போல. ஏன்டா? நான் காலேஜ் போயிட்டா அப்புறம் உன்னை யார் பாத்துப்பா? ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்ல, நீ காலேஜுக்கு போடா. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு நான் காலேஜுக்கு போக மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா வீட்லயே இருந்து உன்னை பாத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீ எந்த வேலையும் பண்ணக்கூடாது, புரியுதாமா? இன்னைக்கு ஃபுல்லா நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? நான் எப்போ உங்களுக்கு குழந்தை தானம்மா. அது சரி, அதுக்காக காலேஜுக்கு போகாம இருப்பியா? இன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு போலனா ஒன்னும் ஆகாதுமா. இன்னைக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா சரி, நாளைக்கும் எனக்கு இப்படியே இருந்தா என்ன பண்ணுவ? இந்த உலகத்துல உன்னை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லம்மா. நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன்டா. அதுக்கே நீ இப்படி சீரியஸ் ஆகுற? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேர பிள்ளைங்களை பார்த்து அதுங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொள்ளு பேர பிள்ளைங்களை பாக்குற வரைக்கும் உயிரோட இருப்பேன், சரியா? அவ்வளவுதானா? இன்னும் நிறைய நாள் இருக்கணும். டேய் ஜீவா, உனக்கு பேராசடா. யார் வந்தாலும் முன்ன மாதிரி இருப்பாங்களா? சரிதான்டா. இப்ப நீ இப்படி சொல்லுவ, நாளைக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தானா என்ன மறந்துட்டு அவ முந்தானையை பிடிச்சுக்கிட்டே நீ சுத்திக்கிட்டு இருப்ப. சரி சரி, அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். நான் இப்ப மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன். நான் போயிட்டு வர சமயத்துல எழுந்திருச்சு ஏதாவது வேலையில பார்த்தேன்னு வை சாரதா, அப்புறம் உன் பையன் ரொம்ப கோபக்காரனா மாறிடுவான், புரியுதா? எஸ் சார். அந்த பயம் இருக்கட்டும். வரட்டா? அண்ணே, இங்க வாங்க. லோர் வந்துச்சா? தக்காளி என்ன ஏய், அது தான் வைடா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அண்ணே அண்ணே வணக்கண்ணே. போங்கண்ணே. சீக்கிரமா சொல்லி கொடுங்க. வண்டி கட்டு 10 ரூபாய் தான். என்னப்பா எவ்வளவு நேரமா கேட்டு? கொஞ்சம் கொத்தமல்லி கேட்டு வாங்கிக்க. பழம் கும்முனுக்கிட்டு ஃப்ரெஷ் பீஸா? ஆமா, புதுசா இறக்கி இருக்கனே. பழைய பாக் இன்னும் செட்டில் பண்ணல? ஒரு வாரமா வியாபாரமே இல்லனா. காசு வந்த உடனே கொடுத்துடுறேன். அது பரவாயில்ல, முடிஞ்சப்போ கொடு. சீக்கிரம் சீக்கிரம். இந்தாங்க, வாழைக்காய் 2 கொடுங்க. அண்ணே, எவ்வளவு? காலேஜ்ல என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான்னு சொன்னேன்லண்ணே, சரி, அது அவன் தானே. அந்த இதுல அந்த ஜீன்ஸ் சட்டை போட்டிருக்கானே அவன் தானே. வெண்டைக்காய். பார்த்து சொல்லி கொடு. காலேஜ்ல ஏதோ கல்லடா பண்ணியாம? ஆனா இவன் உங்களோட ஆளுன்னு எனக்கு தெரியாதுண்ணா. என்ன என்னண்ணா அவனை போக விட்டீங்க? அவனை என்ன பண்ணுங்கண்ணா. என்னண்ணா நீங்க?
என்னடா இது? உன்னதாடா என்னன்னு கேக்குறேன். என்னடா இதெல்லாம்? அவனை போட்டு தள்ளுறது என் வேலை. ஏய் ஏய் என்னடா இது? இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு பசங்க இருக்காங்க? என்ன காது கேட்கலையா? உனக்கு இந்த மாதிரி எவ்வளவு பசங்கன்னு கேட்டேன். இல்ல ஏன்னா என்கிட்ட அடி வாங்கினவங்களாம் உன்னோட பேரை தான் சொல்றானுங்க. அதனாலதான் அந்த பெரிய மகான் யாரான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? ஏய் தெரியும். கையெடுத்து கும்புறதுக்கு நீ ஒன்னும் கடவுளும் இல்ல, மன்னிச்சு விட்டுட்டு போறதுக்கு நீ ஒன்னும் மனுஷனும் இல்ல. இங்க பாரு, நீ இத பணத்துக்காக பண்றியா இல்ல ரவுடிசம்காக பண்றியான்னு எனக்கு தெரியாது. இனிமே என் காலேஜ்ல நீ கஞ்சா விக்கிறத மரியாதையா நிறுத்திட, இல்ல நான் அதை நிறுத்துவேன். இது வரைக்கும் தெரியுமா உன் முன்னாடி நின்னு யாருமே பேசுனது இல்லல்ல? தைரியங்கிறது என்ன தெரியுமா? நாம ஒருத்தவங்களை பயமுறுத்துறது இல்ல, நாம பயப்படாம நிக்கணும். அதான் தில்லு. அந்த தில் இருக்கிறவன் பிரசிடென்டா வாங்கலாம், அதே சமயம் உன்ன மாதிரி ரவுடியா வாங்கலாம். என்ன நீ லைட்டா டச் பண்ணு நினைச்சாலே போதும், அப்புறம் நீ கண்டமாயிடுவ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.